விழுப்புரம் மாவட்ட மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவில் பணிபுரியும் அனைத்து காவல் ஆய்வாளர்களுக்கும் கள்ளச்சாராயம் மற்றும் பாண்டிச்சேரி மது பாட்டில்கள் கடத்துபவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க அறிவுரை வழங்க தமிழ்நாடு கூடுதல் காவல்துறை இயக்குநர் மதுவிலக்கு அமலாக்கம் அமல்ராஜ் அவர்கள் உத்தரவு. காவல்துறை தலைவர் மதுவிலக்கு அமலாக்கம் மயில்வாகனம் மேற்பார்வையில் காவல் கண்காணிப்பாளர் மதுவிலக்கு அமலாக்கம் கோபி நேரில் வந்து விழுப்புரம் மாவட்ட மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறை கண்காணிப்பாளர் இளங்கோவன் மற்றும் விழுப்புரம், திண்டிவனம், செஞ்சி, கோட்டக்குப்பம் ஆகிய 4 மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவல் ஆய்வாளர்களை விழுப்புரம் பணியிடை பயிற்சி மையத்தில் சாராயத்தை முழுவதுமாக ஒழித்து நடவடிக்கை எடுக்கவும், மதுவிலக்கு குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் அறிவுரை வழங்கப்பட்டது. பின்பு அங்கிருந்து புறப்பட்டு மெத்தனால் பயன்படுத்த உரிமம் பெற்றுள்ள கம்பெனிகள் மற்றும் மருத்துவமனைகளை ஆய்வு செய்ய விழுப்புரத்தில் உள்ள எஸ். சிவலிங்க நாடார் அண்ட் சயின்ஸ் ஆயில் கம்பெனியை ஆய்வு செய்து கம்பெனியில் மெத்தனால் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறார்கள் என்றும் எப்படி பாதுகாப்புடன் வைத்துள்ளார்கள் என்றும் ஆய்வு செய்து கம்பெனியில் உள்ள இருப்பு விவரங்களை பார்வையிட்டு பதிவேடுகளை ஆய்வு செய்து தணிக்கை செய்தார். அங்கிருந்து தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி எல்லைகளில் அமைக்கப்பட்டுள்ள மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு சோதனைச் சாவடிகளில் சிறுவந்தாடு சோதனைச் சாவடியை ஆய்வு செய்து அங்கு பணியில் உள்ள காவல் உதவி ஆய்வாளர் மற்றும் காவல் ஆய்வாளர்களுக்கு வாகன தணிக்கை எப்படி செய்வது என்றும், பாண்டிச்சேரி மது பாட்டில்கள் மற்றும் கள்ளச்சாராயம் கடத்துபவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்கவும், சாராய பாக்கெட்டுகள், இருசக்கர வாகனம் மற்றும் பேருந்து ஆகியவற்றில் எடுத்து செல்லும் நபர்களை தணிக்கை செய்து நடவடிக்கை எடுக்கவும், மேலும் கள்ளச்சாராயம் மற்றும் பாண்டிச்சேரி மது பாட்டில் கடத்துபவர்கள் மீது குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க காவல் கண்காணிப்பாளர் கோபி, காவல் துணை கண்காணிப்பாளர் இளங்கோவன் அவர்களுக்கு அறிவுரை வழங்கி அங்கிருந்து கடலூர் மாவட்டத்தில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு மற்றும் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு சோதனை சாவடிகளை ஆய்வு செய்ய புறப்பட்டுச் சென்றார். 7 கிரீன் நியூஸ் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ். கலைக்குமார்.